ஒரு ஜனநாயக நாடு. இங்கு கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. கடந்த 11 வருடங்களாக இந்தியா சுதந்திரம் பெற்று இதுவரையிலும் இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை மிக்க கருத்து சுதந்திரத்தை பரிபூர்ணமாக முழுமையாக அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் இதுவரையிலும் இருந்ததில்லை. கடந்த 10 வருடங்களாக மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி முழுமையாக அனைவருக்கும் கருத்து சுதந்திரத்தை அளித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் அவசர கால நிலையை காங்கிரஸ் ஆட்சியிலே பார்த்தோம். அன்றைக்கு ஊடகங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருந்தது இந்தியாவில். ஆனால் இன்றைக்கு விகடன் என்கின்ற ஒரு பத்திரிகை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிக மோசமாக, தரக்குறைவாக, தரம் தாழ்ந்து சித்தரித்ததோடு அல்லாமல் பாரத நாட்டினுடைய பிரதமரை அவமரியாதை செய்யும் விதமாக அலட்சியமாக நடந்து கொண்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே அவர்கள் பிரதமரை இழிவுபடுத்தவில்லை, இந்த நாட்டை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். யார் தவறு செய்தாலும் தவறுதான். ஊடகங்கள் என்று சொன்னால் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த நாட்டில் மக்கள் பணியில பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்ற பொறுப்பு இன்னொரு தூண் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகள் அதிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் பிரதமரை அவமானப்படுத்தும் விதமாக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிற நேரத்திலே உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய நாடு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே நம்முடைய பிரதமரை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்தியாவை அமெரிக்க அதிபர் புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரை மட்டுமல்ல, இந்த நாட்டை காட்டி கொடுக்கும் கேவலமான, மிக மோசமான, இழிவான, மிக அருவருக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது. இது இப்படியெல்லாம் கடந்து போய்விட முடியாது. ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில், குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தனி மனித தாக்குதல் கூடாது, இந்த தேசத்தை தாக்கக்கூடாது, தேசத்திற்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம். ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும், கர்வமும், அகம்பாவமும், அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட முழுமையாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் சொல்கிறோம். ஊடகங்கள் முதலிலே கண்டிக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாட்டை விரும்புகின்ற, இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஊடகங்கள், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருந்துவிட்டால் யாருக்குமே இங்கே எந்த விதமான ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாது போய்விடும். இது உண்மையிலேயே மிக ஒரு மோசமான, ஆவேசப்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அது என்ன, கையில் சங்கிலியை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோவை போட்டு மிக அருவருக்கத்தக்க வகையில் முதல்ல விகடன் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல், கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல், கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல், அதற்கென்று ஒரு ஆசிரியர், அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள், நிருபர்கள்,
இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த வேலையை விகடன் செய்யக்கூடாது. அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளலாம். எவ்வளவு மோசமான ஒரு மிக மோசமான ஒரு வேலையை இந்த விகடன் குழுமம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல, இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. இது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இன்று தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார். பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, உங்களுடைய அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவிற்கு பத்திரிகையினுடைய தலைமையகத்துக்கு இது குறித்து புகார் அனுப்பி இருக்கிறோம். மரியாதைக்குரிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். விகடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதையும் கூட உங்களை வரவழைத்து நாங்கள் சொல்லக்கூடியது நோக்கம் என்னவென்றால், உங்கள் அத்தனை ஊடகங்களின் மீதும் இன்றும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்படி ஒரு கேவலமான, அருவருக்கத்தக்க, இது ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான தாக்குதல் அல்ல, இது இந்தியாவின் மீதான தாக்குதல். இது இந்தியா வளரக்கூடாது என்ற நினைக்கக்கூடிய அருவருப்பான வக்கிர சிந்தனை கொண்ட ஒரு ஊடகத்தினுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய தாக்குதல். இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். அதனால்தான் உங்களை அழைத்தீங்க, எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இந்த விகடன் குழுமம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எடுக்க வைப்போம் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த முறை உறுதியாக விகடன் பத்திரிகை, தன்னுடைய விகடன் பத்திரிகை மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக விகடன் மீது அனைத்து தரப்புகளிலிருந்தும் சட்ட ரீதியாக திராவிட மாடல் போன்று அல்ல, சட்ட ரீதியாக விகடன் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் சார்பாக இன்றைய தினம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு வரைமுறை வேண்டும், ஒரு ஒழுக்கம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும், கண்ணியம் வேண்டும். கண்ணியம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, ஒழுக்க நெறிமுறை இல்லாத ஊடகங்கள் இருந்தும் பயன் இல்லை. இதற்கு வேறு எதையாவது தொழில் அவர்கள் செய்துவிட்டு போகலாம் சட்டவிரோதமாக. அதனால நாங்கள் மிரட்டவில்லை, ஆனால் எச்சரிக்கிறோம். நாங்கள் எச்சரிக்கிறோம், விகடன் குழுமத்தை மரியாதையாக இனிமேல் கண்ணியமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எச்சரித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் துணைத் தலைவர் அண்ணன் நாராயணன் திருப்பதி, மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்கள், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள், பரிமளா சம்பத் அவர்கள், துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் அவர்கள், செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள், இன்னொரு செயலாளர் சதீஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்காங்க. இந்த அட்டைப்படத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஆச்சரியம், எல்லாரும் இங்கே வந்தாச்சு. பத்திரிகையாளரை சந்திக்க போகிறோம் சொன்ன உடனே எல்லாருமே இங்கே வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இன்னைக்கு நிர்வாகிகளோடு இங்கே வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு ஒரு பத்திரிகை எழுவது ஜனநாயக ரீதியில் பத்திரிகை சட்டத்தின்படி தவறு. கற்பனையாக எழுவதற்கும் ஒரு தனிநபர் மீது களங்கம் கற்பிப்பதற்கும் சட்டப்படி தண்டனை உண்டு. கற்பனை கதைகளை எழுதலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒருவரை களங்கப்படுத்துவதைப் போல அட்டைப்படமோ கருத்துக்களையோ தெரிவிப்பது சட்டப்படி தவறு என்பது விகடன் பத்திரிகைக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே அவர்கள் வஞ்சகமான அட்டைப்படங்களை தொடர்ந்து போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிற பொழுது ஒரு போர்க் ஸ்பூனில் விவசாயிகளை அவர் கம்பியில் குத்தி சாப்பிட்ற மாதிரி விகடனில் போட்டாங்க. அப்போவே நாங்கள் கண்டனம் தெரிவித்தோம், கடிதங்கள் எழுதினோம். இன்னைக்கு திருப்பி ஒரு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு அட்டைப்படம். தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டு தான் போலீஸ் துறை கூட்டிகிட்டு போகுது கோர்ட்டுக்கு. சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு போனால் கூட கை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிட்டு போறதை பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை நீ கை விலங்கு போட்டு அட்டைப்படத்தை போடுவியா? யோசிச்சு பாருங்க. சாதாரண குற்றவாளிகளை சும்மா கூட்டு போவாங்க, கிரிமினல் குற்றவாளிகளை கூட்டு போவாங்க. அப்ப கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கைவிலங்கு போட்டு ஆனந்தம் கடன் அட்டைப்படம் போடுவாங்களா? அதுவும் டிஜிட்டல் அட்டைப்படம், பிரிண்டிங்ல கூட வரல.
பிரிண்டிங்கில் கூட நீங்கள் வெளியிட்டா பெரிய பிரச்சனையாக நினச்சி நீங்கள் டிஜிட்டலில் போடுறீங்க. ஏலியன்ஸ் அமெரிக்காவில் 2வது விமானம் 3வது விமானம் அமிர்தசரத்துக்கு 8 விமானம் வரப்போகுது. யாரெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அங்கே தண்டனைக்குள்ளானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை கைவிலங்கு போட்டு கூட்டு வர்றாங்க. அந்த சட்டப்படி அவங்க சரிங்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் அப்படி செய்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற கேள்வி கேட்குறாங்க, ஏன் சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் விமானம் அனுப்ப வேண்டியதானே? பிரதமர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு. விமானம் நம்ம அனுப்பலையா? ரஷ்யா உக்ரைன் போருக்கு விமானம் அனுப்பலையா? கொரோனா காலத்தில் விமானம் அனுப்பலையா? எத்தனை நாடுகளில் போர் நடக்கும் போது சரி, பேராபத்து இருந்தாலும் சரி, பாரத பிரதமர் நம்ம இந்தியாவில் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் விமானங்களை அனுப்பி அவங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரலையா? ஏன் இதுக்கு அனுப்ப முடியாது? அங்கே இருக்கிற குற்றவாளி ஏலியன்ஸ் சொல்றான். இனி பயணிகள் சிவிலியன்ஸ் பயணத்தில் வருவாங்க, அவங்க வழக்கமான விமானத்தில் வருவாங்க. அப்ப இது இந்த விகடன் பத்திரிகைக்கு எப்படிப்பட்ட தவறானவர்கள், கையில் எல்லாம் போதை ஊசி குத்துன மார்க் இருக்கிற குற்றவாளிகள், அவங்கள வெளியிட விட முடியாது. ராணுவ விமானம் வருது, ராணுவ விமானத்தில் எல்லா ஆயுதங்கள் இருக்கு. அந்த விமானத்துக்கு 105 பேரை ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணலாம். ஏன்னா அவங்க குற்றவாளிகள் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு தான் அனுப்புகிறாங்க. அது அவங்க நாடு பாதுகாப்பு, அவங்க விமானத்துடைய பாதுகாப்பு. இதை நீங்கள் என்ன, இதுக்கு பதிலாக ஒரு பிரதமருக்கு நீங்கள் கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி அட்டைப்படம் போடுகிறீர்களா? இதற்கு என்ன காரணம்? உலக தலைவனாக அவர் உட்கார சேர ட்ரம்ப் ஒதுக்கி போட்டு சரி பண்ணி உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருவரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை, இந்த மாதிரி ஒரு உலக தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மரியாதை மகத்துவம் மிக்க வரவேற்பு கொடுக்கிற தலைவருக்கு நீங்க செயின் போட்டு அட்டைப்படம் போடுறது மிகுந்த உள்நோக்கம். உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், கல்கத்தாவில் இருக்க எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேல நாங்கள் குற்றச்சாட்டு வச்சு அங்கே இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது. இது ரொம்ப அவதூறு. எந்த பத்திரிகைக்கும் இந்த மோசமான நிலை வரக்கூடாது. இப்படிப்பட்டு ஒரு அட்டைப்படம் போட்டு தான் இன்னும் அடுத்த மாதம் பல நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் தமிழ்நாடு வரப்போறாரு, பல திட்டங்களை தொடங்கி வைக்க போறாரு. உலக தலைவர்கள்லாம் அவரை போட்டுறாங்க, பாராட்டுறாங்க. உங்களுக்கு என்ன வேதனை? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு பேசுறாரு. அவர் பதவி ஏற்கும் போது பக்கத்தில் ஜோ பைடன் இருக்காரு, அடுத்த பக்கத்தில் ஜெய்சங்கர் உட்கார்ந்து இருக்காரு. இந்தியாவுக்கு இவ்வளவு மரியாதை அமெரிக்கா கொடுக்கிறதா என்று யாருடைய காழ்ப்புணர்ச்சி தூண்டுதல் விகடன் போடுறீங்களா? எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? ஒரு தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டத்தில் இருக்கு? சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க. உங்க கண்ணிய பத்திரிகை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்தியிருக்கீங்க. மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும், எனக்கு அனுப்பி ஓகே பண்ணாதான் நீ பிரிண்ட் பண்ணணும். அப்படி எமர்ஜென்சியில் வாழ்ந்த பத்திரிகை நீங்க. ஒரு நாள் சென்சாராக உங்க பத்திரிகை வெளியில் வந்திருக்கா? அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை இன்னைக்கு செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பத்திரிகை துறையை கவனிக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அமைச்சர் அவர்களுக்கும் பிரஸ் கவுன்சிலுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இது மேல் நடவடிக்கை கேட்போம். எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடருவோம். இதை அப்படியே விட்டுற மாட்டோம். ஏன்னா இதில் உள்நோக்கம் இருக்கு. அவங்க கற்பனையில் வேற ஒரு படத்தை வச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பிரதமர் படத்தை வச்சு போட்டது மாபெரும் முட்டாள்தனம், குற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு அந்த பத்திரிகைக்கு இருக்கிறது. விகடன் பத்திரிகை நாங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் எல்லா ஊர்லையும் விகடன் பத்திரிகை வாங்கி கொளுத்துங்கன்னு சொல்லலாம், ஒரு செகண்ட் ஆயிராது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். கராத்தரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு திருப்பதி நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க, சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் பத்திரிக்கை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து பருகுவாங்க, அவ்வளோதானே பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கொழும்பாவி அரிச்சாலே பருகிட்டு வெளியே ஓடியான்னு சொல்லிட்டு இருக்க ஊரில் ஒரு பத்திரிக்கை அறிக்கையில் என்ன வந்துட போகுது? உங்கள் செல்வாக்கு சரிந்து விட்டது. பழைய கால விகடன் இல்லை. என்னடா பண்ணுறது? செல்வாக்கை உயர்த்துறதுக்கு இப்படிலாம் அட்டப்பட போட்டுன்னு நடிக்கிறீங்க. மிக தவறு, வருந்தத்தக்கது.
இந்த நேரத்தில் எங்கள் மாவட்ட தலைவர் அனைவருக்கும் இந்த தகவலை சொன்ன உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு என்றாலும் கூட எல்லோருமே வந்து வாங்க போவோம் விகடன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி முற்றுகை போராட்டத்துக்கு தயாராகி வந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜனநாயக முறைப்படி செய்வோம், அவங்க சட்டத்தை மீற மாதிரி நம்ம சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்லி எங்கள் தலைவர்கள் எங்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறோம். இதை விகடனை எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம். பாரத் மாதா கி